இப்போ நம்ம பார்த்தது இமேஜினரி நம்பர் ஐ. ஐயோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம். ஐ ஸ்கொயர் பண்ணோம்னா வேல்யூ -1ன்னு பார்த்தோம். வாட் இஸ் ஐ? ஐ இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. therefore ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. ஓகேவா? அப்போது ஐ ஸ்கொயர் -1ன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த இமேஜினரி நம்பரை நம்ம ஃபர்தராக பார்ப்போம். வாட் இஸ் ஐ ப்ளஸ் ஐ? ஐ ப்ளஸ் ஐ இஸ் 2i. what is I plus I? It is 3i. okay, what is I minus I? It is 0. any number minus any number is 0. okay, so அப்போ ஐயை வச்சுக்கிட்டு நம்ம 1i 2i 3i 0i அப்படிலாம் நம்பர்ஸு கொண்டு வரலாம். ரைட்டுங்களா? ரைட். இப்போது ஒரு ரியல் நம்பர் இருக்குது. ஓகே, ரியல் நம்பர் 5ன்னு வச்சுப்போம். 5 ஒரு இமேஜினரி நம்பர் இருக்குது. இது ரெண்டையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, இஃப் ஐ மல்டிப்ளை then it is 5i which is equivalent to I plus another I plus. so 5 times I add பண்ணனா 5i which is equivalent to multiplying I with a real number. A real number multiplied with I, it becomes 5i which is an imaginary number. அதே போல் 2i இருக்குது. 2iன்றது ஒரு இமேஜினரி நம்பர். சரி, ஒரு ரியல் நம்பர் நான் √2ன்னு எடுத்துக்கிறேன். √2 1.414 அப்ராக்சிமேட். இதையே நான் வந்து ஐ கூட மல்டிப்ளை பண்ணுறேன். தென் ஐ வில் கெட் a irrational number √2i. ஓகே, அந்த irrational நம்பர் √2வை ஐ கூட மல்டிப்ளை பண்ண பிறகு we cannot call it as a rational number or irrational number. it is an imaginary number now. so from a real number we can come over to imaginary number. every real number you multiply with I, it becomes an imaginary number. ரைட். அப்போ என்ன விஷயம் சார் வருது, இதுலேருந்து என்ன சார் உங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் நம்பர் லைன் இருக்குது. ரியல் லைன் இப்போ தான் நம்ம ரியல் நம்பர்னு பார்த்தோம். இது -∞ வச்சுப்போம், இது +∞ வச்சுப்போம். இது ரியல் லைன். இதில் நடுவில் இங்கே 0 இருக்கிறதா வச்சுப்போம். இங்கே 1 2 அதே போல் 3 இது போல் நிறைய நம்பர் இருக்குது. ஸோ இங்கே வந்து -1 -2 -3 இது போல் நம்மளுக்கு இன்ஃபினிட் நம்பர்ஸ் இருக்கிறதா வச்சுக்கலாம். இப்போ இந்த ரியல் நம்பருக்கு நம்ம இன்னொரு ரியல் லைனை நம்ம அசோசியேட் பண்ணலாம். ஆனால் அது ரியல் லைனாக சொல்லாமல் இமேஜினரி லைனுன்னு சொல்லலாம். ஓகே, ரியல் லைனில் நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், 2i 3i 5i √2i இது போல நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. அந்த நம்பர்ஸ்லாம் இங்கே இன்சர்ட் பண்ணுறதை வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல 0, இது i, இது 2i, இது 3i. ஓகே, இது -i, இது -2i, இது -3i. இப்படி நம்ம அசோசியேட் பண்ணலாம். அப்போ இதிலிருந்து ஒரு ரியல் நம்பருக்கு இப்போ நான் 0ன்னு வச்சுருக்கேன்னா 0க்கு ஒரு ரியல் நம்பர், ஒரு இமேஜினரி நம்பர் 0iன்னு சொல்லலாம், 0ன்னே சொல்லலாம். 1க்கு ஒரு இமேஜினரி நம்பர் 1i, 2க்கு ஒரு இமேஜினரி நம்பர், 3க்கு ஒரு 3 இமேஜினரி நம்பர், -2க்கு ஒரு இமேஜினரி நம்பர். இப்போ வந்து இங்கே பை இருக்குது 3.14 இல்லையா, இந்த இடத்துல பை இருக்குது. பைன்றது நம்ம ரியல் நம்பர் சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சர்க்கிளோடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பை அங்கே வந்து πi அப்படின்னு ஒரு நம்ம πiன்னு ஒரு இமேஜினரி நம்பரை அசோசியேட் பண்ண முடியும். ஸோ எவ்ரி ரியல் நம்பர் ஹேஸ் அன் கரஸ்பாண்டிங் இமேஜினரி நம்பர். ஒவ்வொரு ரியல் நம்பருக்கும் ஒரு இமேஜினரி நம்பர் இருக்குது. அப்போ ரியல் லைனுக்கு ஒரு இமேஜினரி லைன் இருக்குது. ரைட். ஸோ இந்த ஜாமெட்ரியை நம்ம அருமையாக வேறு போல் பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ரியல் லைன் இருக்கு இல்லையா, அதை ஹரிசாண்டலாக போட்டுக்கிறேன். இது ரியல் லைன். ஓகே, ரியல் லைன். அப்புறம் இதை வெர்டிக்கலாக ஒரு பெர்பெண்டிகுலராக 90 டிகிரி நம்ம ஒரு லைன் வரைகிறோம். அதை இமேஜினரி லைன்னு சொல்கிறோம். ஓகே, இமேஜினரி லைன். ஓகே, இப்போ இந்த ரியல் லைனில் நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த நம்பர்ஸ் இது 0ன்னு வச்சுப்போம், இது 1ன்னு வச்சுப்போம், இது 2ன்னு வச்சுப்போம், 3ன்னு வச்சுக்கலாம். அப்படியே போயிட்டே இருக்குது. அதே போல் இந்த பக்கம் -1 -2 -3 இப்படியே போயிட்டே இருக்குது. அதே போல் இமேஜினரி நம்பரில் 0க்கு மேலே நம்ம i, இது 2i இது 3iன்னு வச்சுக்கலாம். அதே போல் இங்கே கீழே
மைனஸ் ஐ மைனஸ் 2i இப்படி இமேஜினரி நம்பர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நேராக நம்ம ஒரு நம்பர், எதுக்கு நேரானா 3க்கு நேராக, ஓகே 3க்கு நேராக, அதே போல் 2iக்கு நேராக ஒரு நம்பர். இப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் 10th லோயர் கிளாஸஸில் பார்த்துருப்பீங்க. என்னன்னு சொல்லுவீங்க, இதை 3,2ன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா, 3,2ன்னு சொல்லியிருப்போம். இந்த 3,2 தான் நம்ம வேறு போல் பார்க்குறோம். இது 3, இது 2னா 2i. ஆக்சுவலாக இந்த 2i இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக இருக்க பாயிண்ட்டை நம்ம இங்கேருந்து பார்க்கணும். 0லேருந்து இந்த பியை ஜாயின் பண்ணால் ஒரு லைன் கிடைக்குது, ஓபி. இந்த லைன், இந்த நம்பரை z ஈக்குவல் டு 3 + 2i அப்படின்னு சொல்கிறோம். z ஈக்குவல் டு 3 + 2i இங்கே எழுதி காமிக்கிறேன். z ஈக்குவல் டு, zன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். வேரியபிள், காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு யூஸ் பண்ணுற வேரியபிள் 3 + 2i அப்படின்னா என்ன அர்த்தம், ரியலில் 3 யூனிட்ஸு, இமேஜினரியில் 2 யூனிட்ஸு எடுத்தால் ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கும். ஒரு பாயிண்ட்டு இந்த ஸ்பேஸில் கிடைக்கும், இந்த 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ். இது ஏன் 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ் சொல்கிறோம், லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது. அப்போ இந்த 2 டைமென்ஷனல் ஸ்பேஸில் ஒரு எங்கே வேணாலும் பாயிண்ட் வச்சுக்கலாம். எந்த ஒரு பாயிண்ட்டையும் இங்கே எங்கே வேணாலும் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். அந்த பாயிண்ட்டை நம்ம a + ib ஃபார்மேட்டில் எழுத முடியும். 3 + i2ன்னு சொல்லலாம், 3 + 2iன்னு சொல்லலாம். ஓகே, எந்த வழக்கமாக இருந்தாலும் ஓகே. இப்படி ஒரு நம்பராக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இந்த போல் நம்பர்ஸ்லாம் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் காமிக்கிறேன். உதாரணத்துக்கு நான் இங்கே இந்த -2லேருந்து போகிறேன். ஓகே, ஸ்ட்ரைட்டாக மேலே போகிறேன் 90 டிகிரியில். அதே போல் 3லேருந்து இங்கே வரேன். இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை நம்ம லைனாக பார்த்துக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு லைன் கிடைக்கும் இல்லையா, அதுதான் அந்த லைன். அந்த லைன் தான் நம்ம இந்த பாயிண்டில் சொல்கிறோம். ஓகே, கிட்டத்தட்ட அது வெக்டர் ஆட்டம். ஓகே, வெக்டர் கான்செப்டில் ஒரு டைரெக்ஷனெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் வெக்டர் ஆட்டம் கூட நம்ம அதை பார்க்கலாம். q, இந்த நம்பர் இருக்கு இல்லையா, OQ, இந்த நம்பரை, இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி சொல்லுவோம், -2,3 அப்படின்னு நீங்கள் லோயர் கிளாஸில் பார்த்தீங்க இல்லையா, கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தில். அதே தான் இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பரில் -2,3iன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த நம்பரை எப்படி பண்ணுறோம், இது ஒன்றா z1 வச்சுப்போம். z2 என்னவாக இருக்கும் அப்படின்னா, ரியல் நம்பர் -2, இமேஜினரி நம்பர் 3i. ஸோ -2 + 3i அப்படின்னு எழுதுகிறோம். ஓகே, whenever we say a number in the form of a + ib, we call it as a complex number. It is nothing but points in this plane. Okay, in this plane, இந்த பிளேனில் இருக்கிற எல்லா புள்ளிகளையும் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இந்த பிளேனுக்கு பேர் ஆர்கன் பிளேன். என்ன பிளேனு, ஆர்கன் பிளேன். பிளேன்னா என்ன, நீங்கள் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் பிளேன்னா என்ன பார்த்துருப்பீங்க இல்லையா, பிளேன்னா என்ன, எந்த ஃப்ளாட் சர்ஃபேஸையும் நம்ம பிளேன்னு சொல்லலாம். இது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸு. பிளேனுக்கு உங்களுக்கு டைமென்ஷன் 2 டைமென்ஷன், லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும். நம்ம லென்த்துன்னு சொல்கிறது x ஆக்சிஸ், பிரெத்துன்றது சொல்கிறது y ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த x ஆக்சிஸ் தான் நம்ம ரியல் நம்பர்ஸு, y ஆக்சிஸ் தான் நம்மளோட இமேஜினரி நம்பர்ஸ் இருக்கிறது. அந்த x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் ரியல் அண்ட் இமேஜினரி பேஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்கிறோம். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா, இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a + ib. It is of the form a + ib. What is a? A is a real number. What is b? B is a real number. Both are real numbers. Both a and b are real numbers. ib imaginary number. ஓகேவா, ஏவும் பியும் ரியல் நம்பர். அப்போ a real number 2 எடுத்துக்கிட்டு அந்த 2 ரியல் நம்பரையும் ஜாயின் பண்ணுறது a + ibல ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ஸோ நவ் யூ ஷுட் have in your mind the definition of a complex number. Define complex numberனா அழகாக நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணணும், complex number is a number of the form a + ib where a and b are real. Let me repeat, complex number
is a number of the form a plus ib where a and b are real. What is I? I is a imaginary number where I square equal to minus 1. It is an imaginary number where I square equal to minus 1. So நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் டெஃபினேஷன் பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் ஆர்கன் பிளேனில் இருக்கும். ஆர்கன் பிளேன்லன்றது a plane which is described by two axes, which is real axis and imaginary axis. Right. More on complex number we will see in the next video. Welcome back to complex numbers topic. Complex numbers la number what is meant by complex numbers nu பார்த்தோம். அதனுடைய definition பார்த்தோம். Okay. நம்ம இப்போ சில examples பார்ப்போம். Examplesனா say z1 is equal to okay 3 plus 2y. நான் வந்து 3ன்னு ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டேன், 2ன்னு ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டேன், 3 plus 2y அப்படின்னு பார்த்தோம். ரைட்டு. இன்னொரு z2 is equal to 0 plus 0i அப்படின்னு எழுதலாம், which is equal to 0, simply equal to 0. ஸோ 0ன்ற ஒரு ரியல் நம்பரை நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பராக பார்க்கலாம். எப்படின்னா ரியல் நம்பரையும் 0 வச்சுக்கிட்டு இமேஜினரி நம்பர் பார்ட்டையும் 0 வச்சுக்கிட்டு ஒரு நம்பர் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, சரி. அதே போல் சார் இப்படி எழுதலாமா சார், 5 நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பராக எழுதலாமான்னா கண்டிப்பாக எழுதலாம். அப்போ இதை எப்படி எழுதணும், 5 plus 0iன்னு எழுதலாம். 5 plus 0i. ரைட்டு. வெறும் இமேஜினரி நம்பர் நம்ம 7i, அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானா? எஸ், எவ்ரி இமேஜினரி நம்பரும் காம்ப்ளெக்ஸ் நம்பராக எழுதலாம். அது z4ன்னு ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். இது வந்து 0 plus 7i. ஓகே, ரைட். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்பது நம்மளுக்கு a + ib ஃபார்மில் இருக்கணும்னா 2 நம்பரும் இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன், 2 நம்பருமே 0 இருந்தால் 0, ஏதோ ஒரு நம்பர் 0 இருந்துச்சுன்னா, அதாவது ரியல் நம்பராக இருந்ததுன்னா அந்த ரியல் நம்பரை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் பார்க்கலாம். ஓகே, இமேஜினரி நம்பரை அகெயின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் பார்க்கலாம். ஸோ எவ்ரி ரியல் நம்பர், எவ்ரி இமேஜினரி நம்பர் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, எவ்ரி ரியல் நம்பர் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி ரியல் நம்பர் is a complex number. but காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் ரியல் நம்பர் கிடையாது. சரியா? இப்போ இது காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ரியல் நம்பராக இருக்குது. இது காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ரியல் நம்பராக இருக்குது. ஆனால் இது காம்ப்ளெக்ஸ் நம்பர், நாட் ஏ ரியல் நம்பர். சரியா? இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் which is not a real number. So every real number is a complex number. Okay, this way it is true, this way it is not true. ஓகே, ஸோ இது மனசில் வச்சுக்கணும். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரு எந்த ஃபார்மில் இருக்குது, சில எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்தோம். ரைட்டா? இப்போது அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அது அடுத்த டாப்பிக்கு. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.